இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பது நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும்? நம்ம துக்கங்கள், நம்ம கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதன் மத்தியிலே ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து செயல்படுகிற காரியங்களின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். சத்துருக்கள் நம் மீது படையெடுத்து வரும்போது அதிலிருந்து நம்மை காப்பாற்றும் பொழுது தேவன் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர முடியும். ஸோ இன்று நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று யோசுவா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது தெரிகிறது. யோசுவா 3:10 பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் எத்தியரையும் ஏவியரையும் பெரிசேயரும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசேயரையும் உங்களுக்கு முன்பதாக துரத்து விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. ஹல்லேலூயா. கானானியரும் எத்தியரையும் ஏவியரையும் பெரிசேயரும் இவங்கெல்லாம் சத்ருக்கள். இந்த சத்ருக்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும். ஸோ இந்த அட்வர்சரிஸ், அதாவது இந்த மக்கள் இந்த அக்கம் பக்கத்துல இங்க கடந்து செல்லுகிற பிரயாணத்துல தடுத்து நிறுத்தின நாடு. அதாவது இவங்க முயற்சி பண்ணி போகிறாங்க. ஒரு ப்ராமிஸ் லேண்ட் ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்குறார். தொடர்ந்து அதை கடந்து போகும் பொழுது தடை கொண்டு வந்தவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நீக்கி விலக்கி இவர்களை காப்பாற்றி செவ்வையான வழியில ஆண்டவர் நடத்தி கொண்டார். இப்போ மோசே ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார், இந்த ஜனங்களை விடுதலை செய்து இந்த பாலும் தேனும் வடிகிற தேசத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஸோ அழைப்பு விடுத்த பிறகு நம்ம என்ன பார்க்குறோம்னா, மோசஸ் கடுமையான எதிர்ப்பு, அந்த எதிர்மறை பார்வோ மன்னர் மூலமாக நடந்த எதிர்மறையிலிருந்து இந்த மக்களை எப்படியாவது வழி நடத்த வேண்டும் என்பது தான் ஒரு நோக்கமா இருந்தது. ஆனா இந்த மக்களை எப்படி நான் வழி நடத்த போறேன்னு தெரியாது. ஸோ ஆண்டவர் கூட வழி நடத்துகிறார், வழிகாட்டி அவர்களுக்கு பிரயாணத்துல ஆண்டவர் என்னன்னா எல்லாம் கற்றுக் கொடுத்தது தெய்வம் தான். இந்த கானானியர்கள் எதிரிகளை சாதாரணமாக எடை போடக்கூடாது. கானானியர் எத்தியரா இருக்கலாம், இந்த கிர்கஷைட்ஸா இருக்கலாம், அமரைட்ஸா இருக்கலாம், ஜெபூசைட்ஸா இருக்கலாம், இவங்கெல்லாம் சாதாரணமா நம்ம எடை போட முடியாது. எதிரினா பலவான்களாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு எதிரிகள் கூட நம்ம முன்னாடி நிற்கும் பொழுது தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். உங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் வருது பாருங்க, ஆண்டவர் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல சத்துருக்களை கவிழ்க்க ஆண்டவர் அந்த ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்குறார். உங்களை எதிர்த்து நிற்கிறவர்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுகிறார். அவர் உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த தேவன் சாதாரணமான தேவன் இல்லை. அதனாலதான் சொல்றாரு, எப்பவும் பாருங்க நீங்க படிக்கும்போது ஜீவன் உள்ள தேவன் அப்படின்னா இவர் கிரியை செய்கிற தேவன், தென்படுகிற தேவன். இவருடைய கிரியைகள் நமக்கு கிளியரா தெரியுது. நம்ம வாழ்க்கையில இடைப்படுகிறார். நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் நம்ம கூட நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால ஆண்டவர் மீது நம்பிக்கை நீங்க வைத்தீங்கன்னா ஒரு நாளும் வீண் போகாது. நம்பிக்கை விடாதீங்க. தேவன் மீது நீங்க 100% நம்பிக்கை வைக்கலாம். ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஸோ இந்த சர்வ பூமிக்கும் ஆண்டவராகி இருக்கிற இந்த ஜீவனுள்ள தேவன் நம்ம மத்தியிலே இறங்கி இருக்கிறார், நம்ம மத்தியிலே அசைவாடுகிறார், நமக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறார். எப்போது நாம் அவரை தேடும் பொழுது. இப்போ யோசுவாவுக்கு ஒரு சைன் கொடுக்கிறார். என்ன ஒரு சைன் கொடுக்கிறார்னா, நான் உங்க மத்தியில கடந்து போகிறேன், உங்களுக்கு முன்பதாக வழியை காட்டி உங்க கூடவே இருக்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய அதாவது பெட்டகை ஆர்க் ஆஃப் கவர்னன்ட்னு சொல்லுகிற இந்த பெட்டகை உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும். அப்போ நான் உங்க கூட இருக்கிறேன். இது ஒரு சைன், இது ஒரு அர்த்தம். நான் உங்க கூட உடன்படிக்கை பெற்றிருக்கிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டி அதுக்கு அர்த்தம் தான் கவர்னன்ட் வித் பீப்புள் ஆஃப் காட். ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு போகணும்னா 12 கோத்திரர்களை அப்பாயிண்ட் பண்றாரு. 12 கோத்திரத்துல ஒவ்வொருத்தரையும் அப்பாயிண்ட் பண்ணி ப்ரீஸ்ட் தான் இதை கேரி பண்ணி போகணும். பிரதான ஆசாரியர்கள் தோளிலே சுமந்து கொண்டு போவாங்க இந்த பெட்டகையை. இது சுமந்து கொண்டு போகும் பொழுது பின்னாடி இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்க, போகிற வழி சேஃப்டியான பாதை கிடையாது. இவங்க போகிற இடமும் எப்படிப்பட்ட இடம், அங்க வழியும் கிடையாது. இப்போது வழி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், நிறைய இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால
குயிக்காக வழியை ஆயத்தப்படுத்த முடியும். பட் அந்த காலகட்டத்தில் பிரயாணம் பண்ணால் ரொம்ப கடினம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நேரம் அதிகமாக செலவிடும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கூட இருந்து அவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும். இவங்க இந்த யோர்தான் நதியை கடந்து போகும்போது, அந்த தண்ணி மேலேருந்து வருகிற அந்த தண்ணி நிறுத்துவேன்னு சொல்றார் ஆண்டவர். ஏன்னா இவ்வளோ மக்கள் அவங்க பின்னாடி போக போறாங்க. ஸோ இவ்வளோ மக்களை வழி நடத்தி கொண்டு அங்க ஆண்டவர் வந்து ஆசாரியர்கள் கால் அந்த இடத்துல வைக்கும் பொழுது, அந்த தண்ணியில கால் படும் போது அப்படியே தண்ணி ரெண்டாக பிரிந்து அவர்களுக்கு இடத்தை கொடுக்குது. அப்போ அந்த சைடு தண்ணி நின்றுது, மேல இருந்து வர்ற தண்ணி நிற்குது, இந்த பக்கம் போகிற தண்ணி நிற்குது. ஸோ இது எங்க நடக்குதுன்னா இந்த இடத்துக்கு அந்த இடம் பேர் என்ன சொல்லிட்டுனா அது பக்கத்துல நடக்குது. ஸோ இவங்க அதை தாண்டி போறாங்க, சேஃபா தாண்டி போறாங்க. இடத்துல உதவி செய்ய ஆட்கள் இல்லை பாருங்க, ஆனா தேவன் அவர்களை அழகாய் வழி நடத்துகிறார். இன்னைக்கு நம்ம தண்ணியில போனோம்னா என்ன ஆயிடும்? முங்கிரும், தண்ணியில இருந்து வெளியே வர முடியாது, நீச்சல் தெரியணும். பட் அந்த காலத்துல பாருங்க, ஆண்டவர் இவர்கள் அழகாக வழி, எப்படி எகிப்துல இருந்து இவங்க அதாவது ரெட் சீயை கடந்து வரும்போது எப்படி ஆண்டவர் வழி திறந்து கொடுத்தாரோ, அதே போலதான் இங்கேயும் ஆண்டவர் இவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். ஸோ அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து நீங்க வரும்போது அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கு பிரகாரமாக ஒவ்வொரு கற்களை அந்த நதியில நாங்க கடந்து வந்தோம், ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார் என்று ஒரு எவிடன்ஸ், ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல. நம்ம அன்னைக்கு சொல்லிடுறோம், ஆனா ப்ரூஃப் இருக்கணும்ல, நாளைக்கு வர சன்னதிக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த கற்களை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த 12 கற்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த கற்களை வந்து கில்கால் அந்த இடத்துல வைத்த பிறகு அது வந்து இன்னைக்கும் அந்த இடம் இருக்குது, எவிடன்ஸா இருக்கு, ஒரு ப்ரூஃபா இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து மோசைக்கு அப்புறமாக ஜோஷுவா மூலமாக நடத்தப்படுகிறது. ஏன்னா மோசை போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் யோசுவாவுக்கு அந்த பாரத்தை கொடுக்குறாரு. அவர் அந்த பொறுப்பை எடுத்து அந்த மிராக்கல் அற்புதம் செய்கிறார். அப்போ மக்களுக்கு மிகவும் நம்பிக்கை ஆண்டவர் மீது வருகிறது. இவரை பார்த்தும் பயப்படுறாங்க. இங்க பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தென்படுதுன்னா, ஆண்டவர் அவர்கள் கூட இருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஜோஷுவா வந்து இப்போ எல்லா ஜனங்களும் கடந்து வந்துட்டாங்க, எகிப்துல இருந்து வனாந்திர வழியில போய்கொண்டு இருக்காங்க. இந்த வனாந்திர வழியில வருவதற்கு முன்பதாக விருத்த சேதனம் பண்ணி ஒரு சுத்திகரிப்பு நடந்தது. ஆனா இந்த பிரயாணத்துல பிறந்தவர்கள் சுத்திகரிப்பு செய்யப்படவில்லை என்று சொல்லி இவர் வந்து, அதாவது இந்த யோசுவா வந்து அந்த ஜனங்களுக்கு ஒரு சர்க்கம்சிஷன்ல கொண்டு போறாரு. எல்லாரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்து அந்த இடத்துல ஒரு பாஸ்ஓவரை கடைபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல அங்கதான் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா, அந்த அப்பம் அங்க முடியுது. அந்த அப்பம், அதாவது மன்னான்னு சொல்லக்கூடிய அந்த மன்னா, புசித்து வந்தார்கள், அந்த மன்னாவை நிறுத்தி அங்க கிரெயின் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பம், அந்த பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் தான் கில்கால். ஸோ இந்த இடம் இன்ன வரைக்கும் இருக்குது, அங்க ஆண்டவர் எவிடன்ஸா அதை வச்சிருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிந்த பிரகாரமாகவே ஆண்டவர் வந்து இவங்க பிரயாணத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பிரயாணத்துல ஒண்ணுமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? 3 காரியங்கள்: ஆகாரம், உடை அண்ட் ஷெல்டர். ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஷெல்டர். இந்த 3மே அடிப்படை வசதி தேவை மனுஷனுக்கு. இங்க பாருங்க, ஆண்டவர் வந்து இவங்களை வனாந்திர வழியில நடத்தி கொண்டு போகும் பொழுது இந்த தேவைகள் எல்லாம் தேவன் தான் சந்தித்தார். ஆகாரம் ரெடிமேடா ஃபுட்டு கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, காடாவை கொடுத்தாரு. நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் முன் குறித்து அறிந்திருக்கு. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தரப்பட வேண்டும், ஆண்டவருக்கு முன் குறித்து அறிந்தபடினா அவர் தேவைகள் எல்லாம் சந்தித்து கொண்டு வருகிறார். ஸோ நம்ம தேவைகளை தேவன் சந்திக்கிறார். அதுவும் இல்லாம அவங்க வஸ்திரம் பாருங்க, அவங்க அன்றாட உணவுக்கு அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டது, வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, செருப்பு கூட கிழியவில்லை, துணி வஸ்திரம் கூட போட்டது அப்படியே இருந்தது. ஆண்டவர் அந்த அளவுக்கு அவங்க தேவைகள் எல்லாம் சந்தித்தார். அதுவும் இல்லாம நம்ம பார்க்கணும், இவங்க பிரயாணத்துல எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம வேதனைப்பட்டு இருப்போம். நமக்கு தெரியாது நம்ம பிரயாணம் எப்படி போகுது, நம்ம வழிகள் எப்படி போகுதுன்னு. ஆண்டவர் நம்ம வழியில நம்ம கூடவே இருக்கிறார், கூட இருந்து வழிகளை திறந்து கொடுக்குறார், ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம ஜெபிக்க ஆண்டவர் இன்னும் அதுல மிராக்கல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு நம்ம பிசிக்கலியாக நம்ம பார்க்குற மிராக்கல் நம்புறோம். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்ரிடே
ஆண்டவர் ஒரு மிராக்கலாக நம்ம கூட இருந்து கிரியை செய்கிறார். நம்ம தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார், நமக்கு வழிகளை திறந்து கொடுக்குறார், நமக்கு வருகிற பிரச்சனைகள்ல இருந்து மீட்டு எடுத்து கொண்டு வருகிறார். அதுதான் தெய்வம் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம். ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்காக போராடி யுத்தத்திலையும் ஜெயத்தை வாங்கி கொடுக்கிறார். அதுதான் தெய்வம். இப்போ இந்த பிரயாணத்துல இவங்க எப்படி வரும்போது எரிகோவையும் தாண்டினவங்க. இந்த எரிகோ பட்டணத்தை தாண்டுவதற்கு முன்பதாக தேவன் பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதவிதமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதாவது இன் வேரியஸ் வே காட் இஸ் சப்போர்ட்டிங். ஸோ இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த தேவ தூதன் ஒரு மைட்டி ஏஞ்சல் வந்து அப்பியர் ஆகிறாரு. ஜோஷுவா 5ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேவதூதன் தன் கையிலே ஒரு பெரிய ஈட்டியை பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஸோ மைட்டி ஏஞ்சல் இப்படிப்பட்ட தேவதூதனை தாவீது பார்த்திருக்காரு. தாவீது வந்து தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அதான் 1/3 சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இந்த மைட்டி தேவதூதனை ஆண்டவர் தாவீதுக்கு காட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட தேவதூதரை நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து எப்போ அனுப்புவார்னா இன் டைம் ஆஃப் வார், யுத்தத்துல பெரிய யுத்தம், நிறைய பேர் கூடி நமக்கு விரோதமாக வர்றாங்க. இந்த யுத்தத்துல தேவன் என்ன பண்றாருன்னா அந்த யுத்தத்துல இந்த தேவதூதனை அனுப்பி அந்த எதிர்த்து வருகிற எதிரிகளை ஆண்டவர் தகர்த்து போடுகிறார். ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாருங்க, நம்ம ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் வித்தியமாக இப்போ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கும் உங்களுக்கு. ஸ்பிரிச்சுவலினா அதான் சூனியம், மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணி நல்லா இருக்காது, அப்படியே போ அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிருவாங்க. மேஜிக் ஒர்க்ஸ் இது நிறைய நடக்குது. நம்ம நாட்டுல மட்டும் இல்லை, வெளியூர்ல கூட நடக்குது. ஆப்பிரிக்கா தேசம் அதுல நம்பர் 1ல இருக்குது மாந்திரிகத்துல. ஸோ ஒவ்வொரு தேசத்துல வித்தியாசமான மாந்திரிகங்கள் பண்ணி மற்றவங்களுடைய பொழப்ப கெடுக்கணும், நல்லா ஆகக்கூடாது. ஒரு பொறாமையின் ஆவி தான் இது. வந்து ஒரு ஜெலசி ஸ்பிரிட். இவங்க நல்லா ஆகக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது சொல்லி திஸ் இஸ் ஆல்சோ எஃபெக்டிவ். ஏன்னு நான் சொல்றேன்னா இது ஒரு போர் தான், இது ஒரு யுத்தம் தான், இன்டைரக்ட் வார் நம்ம சொல்லிக்கலாம். நமக்கு தெரியாம சூனியம் பண்ணி வைக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த சூனியத்தை தகர்த்து போடுறாரு. அதுக்கும் தேவதூதர்களை வச்சிருக்காரு. அதான் மைக்கேல் தேவதூதன் வந்தார்னா அப்படியே ஒண்ணும் இல்லாம எல்லா பிசாசுகளும் ஓடியே போயிடும். ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு விதத்திலையும் இந்த இப்படிப்பட்ட ஒரு தேவதூதனை காண்பிக்கிறாரு. அப்போ யோசுவா பார்க்கும் பொழுது கமாண்டர் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, கமாண்டர் ஆஃப் ஆர்மி அப்படின்னா எல்லாத்துக்கும் இவர் தான் பெரிய ஒரு லீடர். ஏஞ்சல் வந்தார்னா ஒரே நேரத்துல வந்து ஒரு 50,000 ஒரு 60,000 lakhs ஆஃப் பீப்புள் கம்மிங் எகெயின்ஸ்ட். இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து சமாளிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் தகர்த்து போடுறார். ஆண்டவர் வித்தியாசம் ஒரு எப்படின்னா ஒரு எளிதான முறையும் நம்ம சொல்லலாம், பட் வித்தியாசமாக ஆண்டவருடைய நடத்துதல் இருக்கும். எரியோ பட்டணத்தை சாதாரணமாக தகர்த்து போட முடியாது. அதுக்கு கூட ஆண்டவர் ஒரு ஒரு ஒபீடியன்ஸ், ஒரு மெத்தடை கொடுக்குறாரு. இந்த மெத்தட்ல தான் நீங்க போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் இவங்க ஆர்க் ஆஃப் கோவனன்ட், ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனி பெட்டகையை தூக்கிட்டு போறாங்க தேவனுக்கு முன்பதாக. ஸோ இப்படிப்பட்ட தேவதூதன் நம்ம வாழ்க்கையில தென்பட்டா ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாருன்னா, சத்ருக்கிட்ட இருந்து ஒன்று நான் பாதுகாக்கிறேன்னு தான் அர்த்தம். நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார் ஆண்டவர், ப்ரொடெக்ஷன் பண்ணுவார். யுத்தம் பண்றது அவருடைய கையில கொடுத்துடணும். நம்ம யார்கிட்டையும் போய் சண்டை போடக்கூடாது. நம்ம யுத்தம் பண்ணும்போது தேவனுடைய கையில கொடுத்துடணும். அப்பா எங்களை காப்பாற்றுங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க உயிர் சேஃப், எல்லாருக்கும் அவங்கவுங்க உயிரை பாதுகாக்கணும்னா எப்படி சேஃப்டியா, பட் அது அப்ரோப்ரியேட் மெத்தட்ல பண்ணணும். குருக்கட் மெத்தட்ல போகும்போது தான் இப்படி ஒரு மாந்திரிகம் இந்த வழியா போய் குடும்பத்தை சின்னாபின்னான்னு ஆக்குறது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த யுத்தத்துல அவர் பங்கு இடும், அவர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த யுத்தத்துல ஜெயத்தை நமக்கு வாங்கி தருகிறார். இந்த எரிகோவை கடந்து போகணும். இப்ப இதை எப்படி தாண்டிப்போம்? எரிகோவை போகணும், எரிகோ பட்டணத்தை தகர்த்து போடணும். அதுக்கு முன்னாடி தேவதூதன் ஆண்டவர் அனுப்புறாரு. பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யோசுவாட்ட சொல்றாரு, நான் இருக்கிற ஸ்தலம் பரிசுத்தமான ஸ்தலம் அப்படின்னு யோசுவா கிட்ட சொல்றதுனால இந்த இடத்த இவங்க எப்படி தாண்டி போகணும். ஏன்னா அந்த எரிகோ வந்து டபுள் வால் ப்ரொடெக்ஷன் இருந்தது. அந்த இடத்தை இவங்க தாண்டி போக எளிதா முடியாது. இப்போ இந்த ராஜாவுக்கும் ரொம்ப பயம், அதனால யாருமே வெளியே வரல. இவங்க வந்து இவங்களுக்கு முன்னாடி பாளையத்தை இறங்கி இருக்கிறாங்க, அங்க நிற்கிறாங்க, இங்க செட்டில்மெண்ட் இருக்குது, இவங்க கடந்து போக போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு பயம் உண்டாயிட்டு, ராஜா மட்டும் இல்லை அந்த மக்கள் வெளியே வரவே இல்லை. அவங்க கதவை சாத்தி உள்ளே ப்ரொடெக்ஷனா இருந்தாங்க. அங்க ஒரு ராகப், இந்த ஸ்திரீ ஆண்டவர் தொடுகிறார். ஏன்னா இந்த ஸ்பை அனுப்புறாங்க பாருங்க, உளவு பார்க்கிறவர்களை அனுப்பி உளவு பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. உளவு பார்க்க அனுப்பும் பொழுது அங்க ராஜா கேள்விப்பட்டு அங்க பிடிக்க வரும்போது அந்த ராகப் இந்த சகோதரி வந்து ஹெல்ப் பண்ற பாருங்க. ஷி வாஸ்
ஜென்டைல், புறஜாதியின் ஸ்திரீ யூத பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றா. என்ன ஹெல்ப் பண்றான்னா, நீங்க சேஃப்டியா போயிருங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி உதவி செய்துதான் இவங்க உழவு பார்த்து வந்துடுறாங்க. அதன் பிறகுதான் நம்ம பார்க்குறோம் இந்த எரிகோவை ஆண்டவர் தகர்த்து போடுறார். எக்காலம் 7 எக்காலத்தை கொண்டு போய் 7 தடவை சுற்றி 7 நாள் 7 டைம்ஸ் அதை 7th டேல 7 முறை அதை சுற்றுறாங்க. அந்த எக்காலத்தை ஊதி கொண்டு வரும்போது ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். அதுவும் ஆண்டவர் கொடுத்தது தான். ஆண்டவர் தான் சொல்றாரு இப்படி செய் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசும்பொழுது நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். எதை ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் நமக்கு இப்படிதான் வழி நடத்தும் போது நம்ம அதை புரிந்து கொண்டோம்னா, ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே நம்ம நடந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டி, பாதுகாப்பு. இன்னைக்கு இதே இஸ்ரவேல் நாட்டுல ஸ்பை பண்றது இன்னைக்கு இருக்குது. அவங்களுக்கு இன்டலெக்சுவல் மைண்டு கூட ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்பையிங் பண்றது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். இங்க மக்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்போ ஏன்னா அந்த மக்கள் எதற்காக பயந்து கொண்டு இருந்தாங்கன்னா, எகிப்து தேசத்தை விட்டு இவங்க கடந்து வரும்போது செங்கடல் எப்படி 2ஆக பிளந்தது, ஆண்டவர் மிராக்கல் பண்ணி இவங்க 1-2 பேர் கிடையாது. அது நம்ம பார்க்கும் பொழுது 6 லட்சம் மக்கள் கடந்து வரணும்னா சாதாரண விஷயமா, இது ஒரு பெரிய மிராக்கல் தான். ஸோ இவங்க கடந்து வந்திருக்கிறாங்க, எகிப்தியரை ஜெயம் பெற்று வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறாங்க. அக்கம் பக்கம் நாடு எல்லாம் பயந்து போய் நடுங்கி இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ராஜாவும், அதாவது இந்த எரிகோ பட்டணத்தில் உள்ள ராஜாவும் பயந்து போய் இருந்தார். ஏன்னா இவங்க அமோரியர்களை என்ன பண்ணாங்க, அந்த ராஜாக்களை எப்படி இவங்க தகர்த்து போட்டதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா, அதையும் கேள்விப்பட்டோன்னா பயந்து கொண்டு இருந்தது நிமித்தம் தான் இவங்க தடை பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் வேற ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யோசுவா 6:17 பார்க்கணும். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களே ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவார்கள். இப்போ இந்த பட்டணம் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஸோ இந்த பட்டணத்துல இருந்து கடந்து போகும்போது இந்த ராகாப், இந்த ஸ்திரீயானவள் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தபடினால ஆண்டவர் ஒரு இரக்கத்தை காட்டுறாரு. என்ன இறக்கம்னா, இவங்க ஃபேவர் காட்டினது நிமித்தம் ஆண்டவர் ஒரு ஃபேவர் காட்டுறார். என்ன ஃபேவர்னா, அந்த பட்டணம் தகர்க்கப்படும் போது இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு நபர் கூட சாகவில்லை. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அது அவ டிமாண்ட் பண்ணியிருந்தான் அந்த டைம்ல அவங்கள காப்பாற்றும் போது. ஏன்னா கேள்விப்பட்டாங்க, முதல்ல கேள்விப்பட்டாங்க. நம்ம ஒரு தேசத்தை பத்தி கேள்விப்படும் போது நமக்கு பயம் வருது. இப்போ அமெரிக்கானா இன்னைக்கு உலகமெங்கும் ஒரு பயம் இருக்கு. அதே போலதான் இந்த தேவ பிள்ளைங்க இவங்க கடந்து போகும்போது இவங்க ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. அப்போ இவங்க பேரை கேள்விப்பட்டோன்னா பயம் அவங்களுக்குள்ளாக. அப்போதான் இவ கேட்குறா, எங்க வீட்டுக்காரர்களை எல்லாரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறார். தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியர்களுக்கு ஒரு ஃபேவர், இரக்கம் காட்டும் பொழுது, ஒரு உதவி செய்யும் பொழுது அது தேவன் நினைவு கூறுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறார். அதன் நிமித்தம் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும் நிச்சயமாக. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக உண்மையிலே அந்த ஊழியக்காரங்க நல்லவங்களா இருந்து நம்ம அவர்களை நிந்தித்து பேசும்போது, அவமானப்படுத்தும் போது ஆண்டவர் அதை கணக்கு கேட்கிறவராயிருக்கிறார். ஸோ நெவர் கிரிட்டிசைஸ் அண்ட் ஷோ ஃபேவர் டு காட்லி பீப்புள். ஸோ ஆண்டவர் அதுதான் நம்மக்கிட்ட விரும்புகிறார். அது பாருங்க, இந்த ஒரு ராகம் தெய்வ பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டினதுல ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். இது மட்டும் இல்லை, ரூத் நவோமி அவங்க கூட ஒரு தேசத்தை விட்டு வர்றாங்க, மோவாப் தேசத்தை விட்டு வர்றாங்க, தஞ்சம் அடைகிறாங்க. அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு வழி வைக்கிறார். இந்த போவாஸ் காட்டுற இரக்கத்தின் நிமித்தம் பாருங்க, ஆண்டவர் இந்த ரூத் நவோமிக்கு போவாஸ் இரக்கம் காட்டுறாரு. அதே போல ஜோசப் டைம்ல நம்ம பார்க்கும்போது பேரோ ராஜா இரக்கத்தை காண்பித்தார். யோசேப் தள்ளப்பட்ட நிலைமையில, அதுவும் நடந்தது நன்மைக்கு தான். பாருங்க, அடிச்சு உத கொடுத்து துரத்தி விட்டாங்க. கடைசி தம்பி வேண்டான்னு சொல்லி குழியிலெல்லாம் போட்டாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆனா கடைசி அது நன்மையா ஆண்டவர் மாற்றாரு. பாருங்க, யோசேப்பு அந்த பார்வா மன்னர் ஒரு இரக்கத்தை காட்டுறாரு. அந்த இரக்கம் தான் பெரிய வேலை செய்யுது. அவர் ஜஸ்ட் ஸ்மால் ஃபேவர் காட்டுறாரு. என்னன்னா,
நல்ல ஞானியா இருக்கிற நீ முன்குறித்த என்னுடைய ட்ரீம்க்கு அர்த்தம் சொல்லிட்ட, இந்த தேசத்துக்கு நீ தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. இப்ப இந்த பொறுப்பை கொடுத்த உடனே பாருங்க, ஆண்டவர் வந்து இங்க இரக்கத்தை காண்பித்ததின் நிமித்தம் என்ன நடக்குதுன்னா, அந்த இடம் முழுவதும் பஞ்சத்துக்கு போகுது. அந்த முழு இடமும் பஞ்சத்துக்கு போகுது. தேசமெங்கும் பஞ்சம். ஆனா எகிப்துல மட்டும் பஞ்சமே கிடையாது. ஆண்டவர் அப்படி ஒரு ஞானத்தை யோசேப்புக்கு கொடுத்தாரு. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஞானமே வித்தியாசமான ஞானமா இருக்கும். அதுக்கு ஈடாக நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, முயற்சி பண்ணாலும் அதை நீங்க பீட் பண்ண முடியாது. அப்படிதான் ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு பாருங்க. எப்படிப்பட்ட பஞ்சத்துல இருந்து அந்த தேசம் காக்கப்பட்டது. அதுவும் இல்லாம அந்த தேசத்தின் நிமித்தம் எத்தனையோ ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு சின்ன ஒரு ட்ரீம அதை கரெக்டாக யோசேப்பு சொன்னார் பாருங்க. அது அர்த்தம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நாங்க சின்னவங்க, சிறிய இடத்துல இருக்கோம், ஐயோ நாங்க ஒதுக்கப்பட்டவங்க, நாங்க தனிமைப்படுத்தப்பட்டவங்க, எங்களால முடியல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வைத்து பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடும். அதனால்தான் சொல்றது, தேவன் மீது நம்பிக்கை வைங்க. மனுஷன் மீது நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அது கொஞ்ச நாள் தான். அந்த நம்பிக்கை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும். ஏன்னா மனுஷனால லாங் டைம்ல உதவி செய்ய முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து நமக்கு நல்ல உதவி செய்கிறவர் தேவனாக தான் இருக்கக்கூடும், மனுஷனால கூடாது. ஸோ இங்க வந்து தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்யறாரு பாருங்க. அது சாதாரணமா நம்ம சொல்லணும். யோசேப்பு கதையை கூட நம்ம படிக்கும்போது சாதாரணமாக நம்ம என்றோம். பட் நமக்குள்ள பிப்ளிக்கல் ஸ்டோரியை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ஸோ இந்த யோசேப்பு எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கலன்னா, அந்த 7 வருஷம் அவர் தானியங்களை சேர்த்து வைக்கவில்லை என்று சொன்னா, இந்த 7 வருஷம் பஞ்சத்துல திண்டாட்டம், எல்லாருக்கும் திண்டாட்டம் ஆயிருக்கும். எத்தனை பேர் மரித்து போயிருப்பாங்கன்னு நினைத்து பாருங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஃபெமைன்னு சொன்னாலே சாதாரணமான விஷயம் கிடையாது. லேக் ஆஃப் ஃபுட், ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட், ட்ராப், ஷார்ட்டேஜ். ஃபெமைன்னாலே அதுதான் அர்த்தம். நோ ஃபுட், நோ சப்ளை ஆஃப் ஃபுட். எலிஜா வந்து இதே போல பஞ்சம் எலிஜா காலத்துல நடக்குது. எலியா காலத்துல நடக்கும்போது பாருங்க என்ன நடக்குதுன்னா, ஜாரஃபெத் விடோ, அந்த விதவை, ஒரு ஸ்திரீ இறக்கம் காட்டுறா. தேவ மனுஷன் இறக்கம் காட்டுறான். அந்த தேவ மனுஷனுக்கு இறக்கம் காட்டினது நிமித்தம் பஞ்ச நாட்கள் அவளுக்கு பஞ்ச நாட்களை போலவே இல்லை. உலகமெங்கும் பஞ்சம், எல்லா நேரத்திலும் கஷ்டம், ஆகாரத்துக்கு திண்டாடும். ஆனா ஒரு அற்புதத்தை எலியா மூலமாக ஆண்டவர் அந்த ஜாரஃபெத் விதவைக்கு பண்றாரு. அவ வீட்டுல உள்ள அப்பமும் குறையல, தண்ணியும் குறையல. தேவ பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யறது நிமித்தம் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த 3 வருஷம் பஞ்சத்துல ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்து. இங்க அதே போல ஒரு பெரிய பஞ்சம் சமாரியா நாட்டுல. இந்த சிரியன்ஸால் அவங்க அட்டாக் பண்ணப்பட்ட போது, அதாவது இன்னைக்குள்ள தமஸ்கஸ்ன்னு சொல்லலாம், அராம், இந்த நாடு பஞ்சத்துக்கு போச்சு. 2 ராஜாக்கள் 6ல் நீங்க பார்த்தீங்கன்னா, கழுதையின் தலை மட்டும் இன்னைக்குள்ள US$ பிரகாரமா பார்த்தா 307 ஆக போகுது. ஒரு கப்பு டவ் டிராப்பிங்ஸ் கூட அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அந்த அளவு பஞ்சம் போயிருக்குது பாருங்க. புறா போடுற அந்த டிராப்பிங்ஸ், டங்குன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த கழிவு, புறாவின் கழிவுல இருந்து ஒரு கப்பு கழிவு. ஏன் அதை எடுக்கிறாங்கன்னா, அதை அலசி அதுல இருந்து எடுத்து அந்த தானியங்களை சேர்த்து அதுதான் சாப்பாட. பாருங்க எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள அந்த சமாரிய தேசம் போயிருக்குது. மிகவும் கொடூரமான சம்பவம். அல்லேலூயா. ஒரு 5 பீஸ் ஆஃப் சில்வர் காயினுக்காக அதை வித்துருக்காங்க. அதாவது $151. அல்லேலூயா. எவ்வளவு கடுமையான பஞ்சம். பஞ்சத்தினால எத்தனை பேர் செத்துருக்காங்க ஆப்பிரிக்கா தேசத்துல பஞ்சம். இன்னைக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்றது, சம்பாத்தியம் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி பணம் இல்லை, முக்கால்வாசி சாப்பாட்டுக்கு செலவாயிருது. இப்போ அந்த சூழ்நிலைக்கு மனுஷன் தள்ளப்பட்டிருக்கும். அல்லேலூயா. சம்பாத்தியம் பண்ற எல்லா பணமும் இன்னைக்கு ஒரு பூண்டு 1 கிலோ விலை எடுத்துக்கிட்டீங்கன்னா $400 எங்க போய் நிற்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்றோம், அது எல்லாம் சாப்பாட்டுக்கே போயிடுது, கரெக்டா போயிடுது. ஒரு ரிச் பீப்புளுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது, சமாளிச்சுக்கிடுவாங்க. நடுத்தர மக்களுக்கும் ஓகே, எப்படியாவது கடன் வாங்கியாவது இல்லாட்டி வீட்டில் இருக்கிறதாவது ஏதாவது வைத்து
அது கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க. வாட் அபவுட் த பீப்புள் லிவிங் அண்டர் பாவர்ட்டி லைன்? கவர்மெண்ட் கொடுக்குது, குட் கவர்மெண்ட் சப்ளை பண்ணுது, பட் எல்லா நீட்ஸ் தேவைகளும் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி தான் நம்ம பார்க்கணும். தேவைகள்லாம் சந்திக்கப்படலை, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாட் அபவுட் த ஃபுட்? வாட் அபவுட் த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட்? யோசித்து பாருங்க கொஞ்சம். யூகேல மட்டும் 2022 4 மில்லியன் பீப்புள், 40 லட்சம் மக்கள் ஆகாரத்துக்காக கஷ்டப்பட்டுருக்குறாங்க. 6 மில்லியன் மக்கள், 6 மில்லியன் குழந்தைங்க மட்டும் பாவர்ட்டியில் இருந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டம். 8 மில்லியன் மக்களும் 3 மில்லியன் குழந்தைங்க, 80 லட்சம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 டைம் மீலை ஸ்கிப் பண்ணுறாங்க, இல்லை 2 டைம் மீலை ஸ்கிப் பண்ணி ஒன்லி 1 டைம் தே ஆர் ஹேவிங் த ஃபுட். யூகேல நடந்திருக்கு இது. பிகாஸ் அவங்க பில்ஸ் பேமெண்ட், ஒருத்தர் எப்படி சொன்னார், என்னுடைய பில் பேமெண்ட்டு $800 கிடைக்குன்னா $600 வீட்டுக்கு போயிடுது, வீட்டுக்குள்ள வாடகைக்கு போயிடுது. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுகுறாங்க மக்கள், கண்ணீர். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்துல நாடு போய் கொண்டு இருந்து 2022 ரிப்போர்ட்ல சோமாலியா தேசத்துல 2 லட்சம் மக்கள் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் சஃபர் பண்ணாங்க பாருங்க. நிறைய பேர் மறித்தாங்க. இதுல 3 மில்லியன் பீப்புள் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. 30 லட்சம் மக்கள் நாட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. 1/4 million of people suffered severely famine and killed in 2011. ஏசப்பா தான் சொன்னாரு, you will have poverty always, but you will not have me. நான் உங்க கூட இருப்பதில்லை, கஷ்டம் உங்க கூட மத்தியில இருக்கதான் செய்யும். ஆனா இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாடு தள்ளப்படுகிறத நம்ம பார்த்து கொண்டோம். இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையுமே நம்ம கடன் வாங்க முடியாது. ஆண்டவரை தேடி துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட முறையிடணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அப்பா, என் தேவைகள், இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டான்ற வழிகள் தான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறக்கத்தை காண்பீங்கன்னு சொல்லி குடும்பத்தில் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஸோ தட் காட் கேன் ரெஸ்கியூ அஸ் இன் டைம் ஆஃப் ட்ரபிள். அந்த கஷ்ட நேரம் வரும் பொழுது அதை எளிதாக மாற்றி ஆண்டவர் அதுல இருந்து நமக்கு வழியை உருவாக்கி கொடுப்பார். உலகமெல்லாம் பஞ்சம்தான், உலகமெல்லாம் கஷ்டம்தான், விலைவாசி உயர்வு அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஜெபிக்கிறது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்ம குடும்பங்களை பாதுகாக்கிறார் பாருங்க, போஷிக்கிறார் நமக்கு பாருங்க. என்னைக்காவது தேங்க்ஸ் கிவிங் சொல்லியிருக்கீங்களா? அப்பா, நீர் தருகிற உணவுக்காக நன்றி. ஆண்டவர் தான் நம்மளை போஷிக்கிறார், நம்ம தேவைகளை சந்திக்கிறார், வழிகளை திறந்து கொடுக்கிறார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நிர்மூலமாக்கி போடுகிறார். எவ்வளோ நல்ல தெய்வம். இன்று நான் உங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்துல போய் கொண்டு இருக்கலாம், வேலை இல்லை, பணப்பற்றாக்குறை, தேவைகள் சந்திக்கப்படல, வர்ற சம்பளம்லாம் அப்படியே போயிடுது. ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீர் கூட இருந்த வழிகளை திறந்து கொள்ளணும். அப்பா, நடக்காத காரியம் எதுவுமே இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். அப்பா, உம்மை தேடி வருகிற பிள்ளைகள் வீட்டில் அப்பன் தண்ணீரை ஆசீர்வதிங்க. பஞ்ச காலம் ஒன்றுன்னு இருந்தால் ஆண்டவரே, வீட்டில் கஷ்டங்கள் இருந்த ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை மாற்றி போடுங்க, தரித்திரத்தை மாற்றி போடுங்க. அப்பா, ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுங்க, தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகள் வித்தியாசமாக இருக்கக்கூடும் தகப்பனே, அதை சந்திங்க, வழிகளை திறந்து போடுங்க ஆண்டவரே. தலை நிமிர்ந்து நடக்கணும் ஆண்டவரே, வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம் அபிரிதமாக கொடுக்கும்படியாக இந்த நேரத்துல ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்களை நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவர், வழிகளை உருவாக்கி கொடுங்க தகப்பன. இப்ப வீட்டை ஆசீர்வதிங்க. நீ கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலை வித்தியாசமாக இருந்தாலும் அப்பா, நீர் அந்த வேலையை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா, எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்குறேன். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வழிகளை திறந்து கொடுங்க, வழியை திறந்து கொடுங்க, ஆயத்தப்படுத்தி கொடுங்க, ப்ரொமோஷன்ஸை கொடுங்க ஆண்டவர், செழிப்பை கட்டளை இடங்க ஆண்டவர், வளர்ச்சியை கட்டளை இடங்க ஆண்டவர். உடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. In Jesus' name I
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.